நம் எண்ணங்களுக்கேற்ற வகையில் நவீன டிசைன்களில் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சின்ன. வணக்கம். இந்த கண்ணனால் ஆறுதலாக இருந்து கதைச்சு கண்ணனாக போச்சு. ஒற்றைய செய்தியும் செய்தி துளிகளுக்கு செய்தி தொகுப்பும் ஆசிய தலையங்கத்தோடையும் இன்றைக்கு ஆசிய தலையம் இங்கே பாரு, ஆசிய தலையங்கம் வாசிக்க இல்லை, ஆசிய தலையங்கம் வாசிக்கணும் உங்களுக்கு. நாங்கள் இந்தியன் ஆசிரிய தலையங்கத்தையும் வாசிக்க இல்லை, இன்றைக்கு நேரம் போச்சுன்னு விட்டுட்டோம். சரி, அதை செய்வோம். எத்தனை வீடியோ கிடக்குன்னு எனக்கே மறந்து போச்சுது. நிறைய வீடியோஸ் போட்டோம். சப்ஸ்கிரைபரை விட சும்மா கணக்க போட்டு 2500 ரூபா போட்டு கணக்க போட்டுறான். 2500 வீடியோ போட்டுட்டு அப்ப என்னன்னு சொன்னா, இந்த புலம்பெயர் தமிழர்களோட உங்களுக்கு கொஞ்சம் உறவு கூடுவாங்க. இப்ப என்ன புலம்பெயர் தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறு நான் முதலே சொல்லியிருக்கிறேன். இந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ன பாவங்கள் என்று சொல்லி-இருக்கிறோம். ஆனா அதுல இன்னும் ஒன்று ஒரு சுவாரஸ்யம் எங்களுக்கு சுவாரஸ்யம், அவைக்கு பாவங்கள். என்னன்னு சொன்னா, அந்த தாயத்துக்கு வாரது, தாயத்துல இருந்து தண்டை தாயத்துக்கு போறது, அது வளர்ப்பு தாயம். இது பூந்த வீடு, அது பூந்த வீடு, இது பிறந்த வீடு சொல்லுவோம். சரி, அப்ப இந்த பிறந்த வீட்டுக்கும் பூந்த வீட்டுக்கும் மாறி மாறி போய் வர்றது ஒரு சிக்கல் கிடக்கு தானே. இப்ப நாங்கள் முதலே சொன்னாங்க, இந்த வாராக்களுக்கு ஒருக்கா சொன்னாங்க தானே, வாராக்களுக்கு அதை இதை கொடுத்து சாப்பாட்டுக்கு எல்லாம் வச்சு அவரை இழுக்காதைங்க உண்டு. அப்ப அவர் அங்கே வேற அங்கேயே வலிக்கிட்டு இருக்கணும் கொஞ்சம் பேர். எங்க அங்க லண்டன்ல கனடாவோ அல்லது ஜெர்மனோ இருந்து வெளிக்கிடாக்க அங்கே அவற்றை தெரிஞ்சாக்கள் இருப்பினும் தானே. அப்ப அவி அடிப்பேன், என்னடா போறீரே, ஓம் 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 ஓமண்டி போறேன். இல்லடா தம்பி, இவள் அவள் பிள்ளைக்கடா நெடுகாரு சும்மா அதை இதை கேட்கிறவள். அவள் என்னோட அங்க போனா ஒரு கதை சிரிப்பு, நல்ல புள்ளை அவள், அவளுக்கு ஒரு இதை கொண்டு கொடுத்து விட. சரி என்று எத்தனை பேர் கேட்பேன்னு சொல்லுவாங்க. இவைக்கு முகம் முறிக்கிற கஷ்டம். சரி சரி பிரச்சனை இல்லை, பாங்கோ பாப்பம் கொண்டு வாங்க சொன்னா கொண்டு போய் கொடுக்கறது எப்படி இருக்கும்? பார்த்துட்டு எடுப்போம் என்றால் அது கேட்கணும். அது காட்டி இப்ப இந்த ஒன்று தரம் என்றால் 3 வரும். சரி, ஒன்றுதான் தம்பி என்றால் பேருந்து 3 வரும். 3 வந்தா பேருந்து அதை வினிய நேரம் இருக்கா. சரி இதுதான் என்று பார்த்தோன்னு இருந்தா பேருந்து அங்கால தம்பி பேரப்பட அவள் கேன் ட்ரெஸ்ல கொஞ்சம் விருப்பம் நான் அவள் அங்கேயே எனக்கு வாங்கி தரவள் அவர்களுக்கு கொடுக்குறீங்க. ஒரு கேண்டஸ் ஒன்று தாரன், ஒரு கேண்டஸ் தானே, ஒரு பேக்கு தானே, அதைத்தான் உண்டை வாங்கினா அது ஒரு 3 கிலோ 4 கிலோ கேண்டஸ் தான் இருக்கும். அப்ப மறுக்கலாது உண்டது ஓமண்டி போட்டேன். சரி ஏதோ கொண்டு போவோம். பாவங்கள் உண்மை என்ன சொல்லுங்க, அங்கேருந்து பாராக்கள் உண்மையிலே உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ புலம்பெயர் தமிழருக்கு நாங்கள் குறையா சொல்லல. என்னன்னு சொன்னா, எல்லாரும் அங்கேருந்து உங்களோட கஷ்டங்களை எல்லாரும் இங்கே பாரியல், இங்கேருந்து போறியல். அப்போ ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு உள்ள பிரச்சனை உங்களோட உணர்வியல் தானே. நான் போய்க்க இப்படி தந்தா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் நான், அப்போ அப்படித்தானே அவனுக்கு கஷ்டமா இருக்குமென்று யோசிச்சுட்டா. இது சில பேர் அங்க என்ன செய்யறோம்டா, லண்டன்ல இருக்கணுமല്ലോ, லண்டன் புலம்பெயர் அது லண்டன் தான் எங்களுக்கு வரும் வாயில. லண்டன் கனடா ஜெர்மன் எல்லா நாட்டையும் தான் சொல்றோம், அது லண்டன் வாயில வருதுன்னா எங்கள்கிட்ட பொதுவான கூட பேர் லண்டன். அப்ப அங்க இருந்தோண்டு ஒரு 4-5 பேர் குடும்பமா வரணும் தானே. அவைக்கு 4-5 பேர் வந்தா ஒரு ஆளுக்கு அப்படி 200 கிலோ 250 கிலோ கொண்டு போகக்கூடியா இருக்கும் 5 பேரும் சேர்ந்தா. அப்ப அதை கேட்பேன், நீ தம்பி இடங்கிடக்கடா தரையில் தாவன இது மண்டு சரியோ. அப்ப இவர் தம்பி ஐயோ இந்த மனுஷன் நம்ம எப்படி கேட்குதாண்டி போட்டு இவரும் கொஞ்சம் மடிக்கணமா கொடுத்து விடுறது. இங்கே அம்மா கொண்டே கொடுத்து விடுங்க, அன்னைக்கு கொடுத்து விடுங்க. இது இப்ப அவன் 5 பேர் வரைக்கும் இவர் கொடுத்து விடுற. இவர் தனிய வரைக்கும் அந்த 5 பேரும் கேட்பினா சரியோ. இதுக்க மாட்டிது வேற. இவர் பலம் மாறி 5 பேரும் பார்ப்போம் தாராள மனசா கேட்குதுகள் கொடுத்து விடுவோம். இவர் கொடுக்கறது 3 கிலோ. அதோட 5 பேரும் கல்யாணம் கண்ணாக்களா இருப்பினோம். 5 பேரும் என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் 3 கிலோ கொடுத்தா இவருக்கு 15 கிலோ ஆகும். அங்கேருந்து அங்கேருந்து வரைக்க முதல் அவை 5 பேர் வரைப்பினோம் குடும்பத்தோட வரைக்கும். அவைக்கு கொஞ்சம் கூட 200 கிலோ கிட்ட கொண்டு வரலாம். அப்ப கேட்பினோம். கேட்க இந்த ஒரு ஆள் 2 பேர் இருப்பினோம் இல்லை, அவை சரியாண்டு கொடுத்து விடுவாங்க. 3 கிலோ கொடுத்து விட்டுட்டால் இவர் பேருந்து ஒரு அடுத்த வரையும் இவர் தனியாக வருவார். அந்த 5 பேரும் அங்க நிப்பினோம் வெளிநாடு நிக்க சொல்லுவோம், தம்பி இதற்கு கொண்டு கொடுத்து விடுறீங்களாண்டால்
அந்த நேரம் தந்தோம் நான் கொண்டு வாங்கி வில்லங்கத்துக்கு வாங்கிட்டு போனவங்களே ஒவ்வொருத்தன் 3 கிலோ கொடுத்தா 15 கிலோ இவருக்கு வந்துடும் என்ன நிலைமை சொல்லுவாங்க. இவர் ஒன்றும் கொண்டு இல்லை, இவர் ஒன்றும் அது இவர் சின்ன பொருளை கொடுக்க வலிக்கிட்டு அந்த ரால் போட்டு சுறா பிடிக்கிற மாதிரி இவர் சின்ன பொருளை கொடுக்க வலிக்கிட்டு நக்கு நேரம் நாவலம் தர மாதிரி என்ன செய்கிறது. இது நிஜம்தான், இப்படி நடக்கிறது. நாங்கள் அதை கொச்சப்படுத்தல, இது பலி ஏன்னா உண்மையாக அவருக்கு அது பலியாக இருக்கும். அப்போ அவர் மாட்டிட்டேன், சரி எண்ணீரை வாங்க ஒன்று கொண்டு வந்தால் வீட்டில் பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் எங்கள்ட எந்தி அம்மாவுக்கு கொண்டு போகாமல் நீங்கள் உவைக்கு வாங்கிட்டு போறீங்க அங்கே மேலே பிரச்சனை உடந்தாடாப்பா. புள்ள சொல்லுவோம் அங்கே அவள் எந்த ஃப்ரெண்டு சொல்லிவிட்டாள் அப்பா வாரான்னு சொல்லிவிட்டார், நீங்கள் ஊழ எல்லாத்தையும் வாங்கி போட்டு இந்தியை கொண்டு போயிடணும், அங்கே பிரச்சனை. அப்போ அதுக்குள்ளே பிரச்சனை வரும். மனுஷனுக்கும் கொழுவலும் வந்துடும். மனுஷியை போய் அடிச்சு கேட்பாங்க, என்னடி போறாரு இந்தியா, எனக்கு தெரியாப்பா அவர் போறோன்னு சொல்றேன் வாரம் சொல்றேன் எனக்கு தெரியும். இப்போ நீ அவரோட காட்சி கொள்ளும் 2 நைஜா சொல்லி போட்டு இருக்கிற கட்டமும் இது அங்கத்த நிலைமை. அது என்னடா ஒரு $50 30 கிலோ அனுப்பலாம் படிவா. அங்கேருந்து பாசலி அனுப்பி $50 பெரிய காசு. கூட ஆகமிஞ்சினா 20,000 25,000 ரூபா நெஞ்சத காசு. அதே அங்க பொட்டியில போட்டு ஒரு 3 மாதத்துல வந்து சேரும் தானேப்பா. இஞ்ச எவ்வளவு படிவ போட்டுட்டு நீங்கள் அப்பாவுக்கு என்ன அம்மாவுக்கு என்ன மச்சாளுக்கு என்ன மாமிக்கு என்ன மேனேஜருக்கு என்ன லவ்வருக்கு என்ன எல்லாருக்கும் கொடுத்து விடுங்க. என்னத்தையும் அனுப்பி போட்டு போய் எடுங்க குடிக்கப்பாண்டா போய் எடுப்பினம் தானே இல்லையே. காசோட கௌரவம் இல்லையா அப்படி கொடுத்து விட்டா ஒவ்வொருத்தரும் எல்லாரும் நீங்கள் வரைக்கும் சுதந்திரமாக வரலாம். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சாமானை கொண்டு வரலாம். பிரச்சனையில் தானே முடிஞ்சு சுதந்திரம் வந்து அவர்கிட்ட பயண அலுப்பும் இருக்காது, அவர் ஒரு சுகமாக வருவார், மூளைச்சுமையும் இருக்காது. இது அவருக்கு கொடுக்கணும். கந்தாண்டைக்கு தந்தது செல்லியாண்டைன்னு தந்தது கந்தாண்டையன் செல்லியாண்டன் கலந்து வச்சுட்டேன். எதண்டு தெரியல பேர் இங்கே வந்து எதண்டு தெரியா பேரெழும் மாறி வச்சுட்டேன். ஐயோ கடவுளே 2 இஞ்ச மாறி கொடுத்து பேருந்து இடையக்க வந்து உண்மையிலேயே அவங்கள ஏர்போர்ட்டில் எடுத்து விட்டா அதை சொன்னா இங்கே நம்பேந்து இவன் ஏதோ சும்மா இவன் எடுத்து போட்டான் பிடக்கு ஈவன் செம்மா எங்களை கதைக்க பேருந்து அப்படி கதைப்பாங்கடாப்பா. நான் போன் கொடுத்து விட்டேனாடாப்பா அவனுக்கு. நீ பாத்தியா நான் இவ்வளவு தந்தனான்டா கொடுத்து விட்டேனான்டாப்பா மச்சான். இவன் எடுத்து போட்டான் பிடக்கடா எடுத்து போட்டு இப்படி சொல்றான். என்ன சொன்ன உனக்கு சொல்லன் இல்லடா ஏதோ ஏர்போர்ட்டில் எடுத்துட்டாங்களாம் செக்கிங்கண்டு அதை எடுத்து போட்டாங்களான்னு சொல்றாங்க. இப்படி எடுத்திருக்க மாட்டான். உவன் எடுத்து போட்டு தண்டியாக்கல எனக்கு கொடுத்துட்டாங்க. சரி மச்சான் விடுறா அது நான் தரைக்க கொண்டாடுறா உதெல்லாம் ரெண்டா பேந்து இவர் போயிடுறாங்க. இவரில் ஒரு மெனக்காது உண்மையா நடந்த விஷயமா தான் இருக்கும் எடுத்திருப்பாங்க இல்லையா. அது பேருந்து மெனக்கசப்பு. அப்போ இந்த மெனக்கசப்புகள் முகக்கரப்புகள் எல்லாமே ஏன் வரணும். நீங்க வரைக்க கொண்டுடலாம் இல்லை அடிப்பட்டியில போட்டு உங்களோட காசை கொடுத்து அனுப்பி விடலாம். அது அங்கத்தை ஒரு பக்கம் முடிஞ்சு பேருந்து இங்க வந்தாச்சு. இங்க வந்து ஒளிய தெரிஞ்சாச்சு. ஓ உங்க வந்து சுப்பி அண்ணன் மோன் வந்து நிற்கிறான். ஓ மடி அவன் வந்துக்கிறான். இங்கே உண்ட பொடி எனக்கு எதுவும் கொடுத்து விட போறீங்க. அவன் இப்போ போறான் ஒரு அரைஞ்சு சொல்லு எனக்கு எடி பாவல ஒருக்கா சொல்லு எனக்குன்னு சொல்லு. வந்ததால இங்கே கொடுத்து வந்தது இல்லை. அப்போ இஞ்ச பார்த்தா இங்க கதை பெற வீடும் வந்து நிற்கிறாராம். ஒவ்வொரு போறாராம். இப்போ போறா 24ஆம் தேதி 25ஆம் தேதி போறாராம். அப்போ முதலே கேட்குற தம்பி எப்படா போறாய். ஓ அப்படி இங்கே அவளும் எனக்கு உன்னட்டையும் கொடுத்து விட்டவள் தானே. இங்கே அவள் பேத்தி புள்ள வைத்திருக்கிறாள். அவளுக்கு வந்து கட்டா கருவாடு கேட்டவளடா. 1 கிலோ தான் தருவேன் கருவாடு. நீ 1 கிலோ கருவாடு கொண்டே கொடுக்குறீங்க. என்ன செய்யறோம் ஜோதி பார்த்துட்டு சரி 1 கிலோ தானே. சரி அப்ப கொண்டு வாங்கலன் பாப்பம். இவர் வந்து பாப்பம் தான் இழுக்கிற என்ன செய்கிறது. சரி அப்போ 1 கிலோ சரி 1 கிலோ ஆண்டா கொண்டு வருவினோம். எத்தனை பேக்கு வரும் 5 பேக்கு வரும். என்னண்டு கட்டா கருவாடு 1 கிலோ, நெத்தரி கருவாடு 1 கிலோ, பாறை கருவாடுலேயும் ஒரு 1 கிலோ, ரால் பொரியல் போட்டு ஒரு 1 கிலோ. என்னன்னு 1 கிலோ கேட்டுனான் தானே நீ ஓமண்டல்ல சொன்ன. 1 கிலோ பேக்கெட் தானடா நான் கேட்டுனான். நான் இப்ப கேட்கல உன்ன 1 கிலோ பேக்கெட்ல 5 கேட்டுனான் சொன்னேன். இல்லை தானே 1 கிலோன்னு சொன்ன உண்மையை தானே. நீ ஓமண்டா நான் கொண்டு வந்துட்டேன்டா. இது எவ்வளோ காசுக்கு வாங்கினா கொண்டு போடா தம்பி. 1 கிலோவிலே 5 பேக்கெட். அப்போ என்ன செய்யும் கொண்டு போத்தான் வேணும். பாவமோ இல்லையோ அவங்க தங்களை விட்டு சாமான் தங்கள்ட இங்கே வந்தால் அங்கே போய்க்க தூளி அரைச்சி கருவேப்பமில்லி அரைச்சி ஏன்னா இதோட கொண்டு போனால் கொஞ்சம் காலத்துக்கு ஏதோ எங்கண்ட சாப்பாடு சாப்பிடலாம். மனசு பிள்ளைகளுக்கு கொடுத்து சாப்பிடலாம். ஒரு சந்தோஷத்துலேயே அதுவளும் வருங்கள். பேருந்து இங்கே அவளுக்கு இஞ்சத்தை சாரியில் சரியான விருப்பம். அங்கே கொஞ்சம் சாரியும் பிரியாண்டு சொல்கிறாடா. இந்த சாரியை கொண்டு கூடனடான்னு சொன்னால் ஒரு சாரை தர புறாண்டு பண்ணுவா. அங்கே 7 சாரி வரும். 7 சாரையும் அதுவும் பட்டு சாரியை கொடுத்துட்டா 1 சாரி எத்தனை கிலோ வரும் சொல்லுவாங்க. இது அனுபவம். எனக்கு 4 பேர் 4 பக்கத்தால் கதைச்சதோட நான் கேட்டிருக்கிறேன். இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குங்களுக்கு கேட்டிருக்கிறேன்டாப்பா. அப்போ என்ன செய்யறா அவர் வருது. அப்போ ஒரு கிராமத்துக்கு போய் வருகிறாங்கன்னா இப்படி ஒரு 7-8 பேர் அந்த கிராமத்துக்கு சுற்றி இருக்கிறோம் கொடுத்தால் இவங்கள்ட நிலை என்ன
பாவமோ இல்லையோ பட்டாவே மனம் வராது வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுலேருந்து இல்லை எங்கண்ட நாட்டில் போய் என்னத்தை ஐயோ பார்க்குறது பிரச்சனை இல்லை, இந்த திரும்பி விரைக கொண்டு வர சாமான் தான் பிரச்சனையாப்பா. நீங்கள் இங்கேருந்து எங்கண்ட அருள் ஜுவல்லர்ஸ் அருள் குளோபல் இருக்கப்பா, அருள் குளோபல் அனுப்பி விடலாம். அருள் குளோபல் நீதியாக அனுப்புகிறாங்க. நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. ஏன் அவங்களை கஷ்டப்படுறீங்க வாரவங்களே, நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு. நிறைய பேர் போயிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த போக்குவரத்து காரியம் தான், எங்களுக்கு காரி கணக்கவும் வேண்டாம். அந்த போக்குவரத்து காரியம் தந்தாலே நாங்கள் சரி ஏதோ உதவிக்கண்டு. ஏன்னா அந்த உறவுகளை இப்ப நிம்மதியா அனுப்புறதுக்கு தான் எங்கள்கிட்ட யோசனை. வார உறவுகள் நிம்மதியா போகட்டும். நீங்கள் எங்கள்கிட்ட சாமத்தாங்க நாங்கள் அனுப்பி விடுறோம். இப்போ கொண்டே போட்டு அருள் குளோபல் தெரிஞ்சவர் தானே, கொடுத்து விட்டா அண்ணன் இருக்கா செய்தி இருக்கா பார்த்து எங்களுக்கு ஒரு சலுகை இருக்கு தானே. நாங்கள் அவருக்காக கதைக்கிறோம், அவர்கிட்ட போய் சொல்றோம். அப்போ அவர் எங்களுக்கு ஒரு சலுகை செய்வார். அதன்படி நாங்கள் உள்ளதை சொல்லி உள்ளதைப்படியே செய்து விடுவோம். உங்களுக்கு எங்களில் பயப்பட தேவையில்லை, அதையும் செய்து விடலாம். நாங்கள் பாவங்கள் உண்மையை தவி செய்து பாராக்கள்கிட்ட சுமந்து விட்டுறாதீங்க. அது பொது சுமந்த மாடு மாதிரி போய்க்கு எல்லாத்தையும் பேக்குக்கு வச்சு திரும்பி பார்க்க பயம் பெறும். எங்க இந்த கரு உங்கள்ட்ட அங்க தங்கச்சி ஒன்று வச்சுக்கிறோம், நான் என்னென்று கொண்டாரு. அதுக்கு இஞ்ச குடும்ப பிரச்சனை இல்லை. இஞ்ச வழி கிடைக்க அவர் எங்களுடைய தூளல் இறைச்சி தந்தது, அங்கே உடைய காய்ச்சி ஒன்று கொண்டு சொன்னேன், கருவேப்பிலை இறைச்சி நாங்கள் தூளல் இறைச்சி நான் அந்த பலகாரமில்லை அம்மா முடிஞ்சிருக்காங்க. நீங்கள் உங்கள்கிட்ட தங்கச்சி உங்கள்கிட்ட அவையிட்ட வாங்கி உங்கள்கிட்ட ஆக்களுக்கு கொண்டு போனா அப்ப இந்த நான் எங்கண்ட வீட்டுக்கு என்னதாரு உங்களுக்கு எங்கண்ட வீட்டை பற்றிய சிந்தனை இருக்கு உங்களுக்கு, இல்ல எங்கண்ட வீட்டை பற்றியதும் அக்கறை கிடக்கும். உங்களுக்கு மேனேஜ் புள்ள ஊட்டி இருக்கண்டதும் அக்கறை கிடக்கும். அதை சொல்லுங்க பாப்போம். அந்த அக்கறை உங்களுக்கு ஊரு கூட வரைஞ்சி இருக்குது, உங்களுக்கு ஒரு பொஞ்சாதி இருக்குன்ற சிந்தனை இல்லை. அது அவள் என்ன கேடு கட்டாலும் கேட்டு அங்கே ஏதோ காய்ச்சி வாழ்தானே தின்னு கொண்டு இருப்பியல். நீங்க உங்களுடைய ஆக்களை வாங்கிட்டு உங்களுடைய ஆக்கள்கிட்ட நல்ல பேரை கேட்டுக்கொள்ளுங்க. அவன் நல்லவன் இவை சொல்லுவேன், அவன் நல்லபடி அவன் பேராம வாங்க. இவ்வளவு தான் இவ்வளவு இப்ப வந்தால் அண்டையிலேருந்து அவன் இப்ப முந்தின ஆள் இல்லை இல்லையே, மாறிட்டான். அவன் அவன் நல்லா மாறி அவன் பேர் அல்லாடி எல்லாம் கொண்டு போவான். இப்போ கொண்டு போவான்ட்டு அந்த கதை வரும். அப்போ என்ன செய்யறது, எல்லாத்துக்கும் நாங்கள் ஈடு கொடுக்கணும். அப்போ அதைத்தான் சொல்றோம். நாங்கள் உங்களை வலிக்க பண்றதுன்னு சொல்லல, இது எல்லாருக்கும் ஒரு சுகமான வழியை தான் சொல்லணும். பாவங்கள் இந்த பார பொருள் அங்கே இருந்து வரைக்கும் சாமானோட கொடுத்து விடுவாங்க. சரி கொடுத்து விடுறோம், ஒரு அளவா ஒரு கிலோ கணக்கில் கொடுக்காம ஒரு 1/4 கிலோ கொடுக்கூடாது. சரி 1 கிலோ கருவாடா 1/4 கிலோ என்னடா நெத்தலி 1/4 கிலோ கட்டா 1/4 கிலோ பாறையே கொடுக்கலாம். இது 1 கிலோ கொடுத்து எல்லாத்துலயும் 1 கிலோ கொடுத்தா அவன் நிலைமை இல்லை. 5 சாமான் வந்துடும், 5 கிலோ வந்துடும். அவன் கொண்டு போறதே 30 கிலோ தான். யோசிங்க ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற உறவுகளும் உங்கொண்ட பிள்ளைங்க ஐயோ வதைக்குது காயுது காஞ்சி போய் கிடக்குது அவனுக்கு எதுவும் பலாஞ்சிட்டு கொடுத்து நீங்கள் உங்கொண்ட பிள்ளைன்ற பாசத்துல கொடுப்பீர்கள். ஆனா கொண்டு போறவனுக்கு பாசம் எல்லாம் கெட்டு அவன் துவஞ்சு நசிஞ்சு துன்பப்பட்டு போவான். அதை யோசிங்க. நீங்க உங்களை பிள்ளைக்கு என்ன போகணும்னா அனுப்பி விடுங்க. அல்லாட்டி ஒரு சின்ன பேக்கெட் ஒரு ஆசைக்கவும் சாப்பிடட்டும். ஒரு பைத்தமணியான ஒன்று சரியான விருப்பம் ஒரு 10 பணியாரத்தை ஒரு செய்தி போட்டு பேக்கெட் தம்பி இது இருக்கா இதை கூடாட்டா அவன் வாங்க கொண்டு வருவான். சந்தோஷம் இப்படி இருக்கணும்டா ஒவ்வொருத்தரும் ரெண்டு யோசிப்பான். இது கிலோ கணக்கில் கொடுக்குறோம். கிலோ கணக்கில் இந்த பிள்ளைக்கு ஐயோ இங்கே வச்சு தீ உண்டி அம்மா தீத்தின மாதிரி உனக்கு சரி அதை இது இந்த ஐயோ சின்னாண்டி அம்மாண்ட தொல்லை உங்களுக்கு தெரியாது சொல்லண்டே அம்மாவே ஐயோ ஒரு பஞ்சம் இல்லாத அதே படுறப்பாடு இந்த உடம்பு பாருங்க. எந்த நேரமும் சமையலும் சாப்பாடும் பொடியல் ஐயோ புள்ளியல் ஏதோ அந்த நான் நினைக்கிறேன் இவங்களை ஏதோ 5 நாள் சாப்பிட இல்லையா கொண்டு அப்படி பக்கத்துல வச்சுக்கணும் ஒற்றே சாப்பாடு. இன்னும் கடவுளே எனக்கு அது சொல்லல. அப்படி நீங்க நினைச்சு அப்படித்தான் அந்த தாய்ப்பாசம் இருக்கும். அதை நினைச்சு நீங்க அங்க புள்ளியல் நீங்க அது கிலோ கணக்கில் கொடுக்குறோம் பாவம். இது பக்கத்துல இருந்து தீர்த்தி விட்டா சரி தின்னுட்டு போடுவோம். அதோட போய் கட்டும். அது ஊரோட வீட்டோட நடக்குது. தயவு செய்து புலம்பெயர் தமிழர்கள் எங்களை கோவிக்காதீங்க. நாங்கள் இது ஒரு மனசுல தோன்றது அந்த பிரச்சனைக்கு பரவாயில்ல. நாங்க அப்படி நினைக்கிறோம். புலம்பெயர் உறவுகள் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருவரும் மனசுக்கு சிரிப்பியர் வெளியில சிரியாட்டையும் முருகனுக்கும் சின்னாக்கும் விளங்கிட்டுதோ. அப்ப நாங்கள் கொஞ்சம் வாய விட்டுட்டோமோ அப்படி எல்லாம் எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை எங்களுக்கும் தெரியுது. என்னடா எங்களுக்கும் உறவுகள் வந்து போறவே நாங்களும் கதைக்க எங்களுக்கு தெரியுதானே அவை ஒவ்வொரு நிலைப்பாடு. அப்ப அதை வச்சுதான் நாங்கள் கதைக்கிறோம். ஒவ்வொரு புலம்பெயர் உறவுகளும் நீங்கள் சிந்திச்சு உங்கள் வீட்டுல சொல்லுங்க. ஐயோன்னு கொடுத்து விடாங்க அவன் பாவம் அம்மா நான் தரைக்கு எப்படி கஷ்டப்பட்டோம் அது மாதிரிதான் அவன் பேருவான். நீங்க கொடுத்து விடாங்க அது நான் தருவன் தானே அம்மா வாரவரியம் வருவன் நாடி வா சாப்பிடுவாரன்.
நானும் இங்கே இருந்து ஒன்றும் கொடுத்துட மாட்டேன். அவங்க பாவம் அங்கே இந்த வரைக்கும் கஷ்டப்பட்டு அவன் தண்டை பிள்ளைகளுக்கு தண்டை குடும்பத்துக்கு கொண்டு வருவான் ரெண்டு ஒவ்வொருவரும் உணர்ந்தீங்கள்டா. அதுதான் சொல்றது, மாற்றம் என்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். என்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்தால் சமூகம் அந்த மாதிரி வந்துடும். ஆகையினாலே ஒவ்வொரு உறவோடும் இதை சிந்திச்சு நீங்க பாசல்லையே அனுப்புங்க. எவ்வளவு காசு சும்மா செலவழிக்கிறீங்க, அவை வைக்கண்டு எல்லாம் சும்மா கொடுக்குறீங்களா, அதை இதை செய்றீங்க. உங்களோட குடும்பத்துக்காக ஒரு 30,000 கட்டி போட்டு பாசல்ல போட்டுருவோங்க. அவை 6 எடுத்து சாப்பிடட்டும், 6 எடுத்து பிரியோனப்படுத்தட்டும் இல்லையே. அதனால இதைத்தான் நாங்கள் வினியமாக கேட்டுக்கொள்கிறோம். எங்கள குறநேக்காதைங்கோ, குரல் திட்டினாலும் பரவாயில்லை. நாங்கள் எங்களுக்கு ஒரு மனசுல உதிச்சு 2 பேரும் கலந்தாலோசிச்சு போட்டு இப்படி செய்வோம் ஒன்று போட்டு செய்த நாங்கள். ஆகையினால இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. பாப்பா உங்களுடைய கொமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கான பதிலை நாங்கள் கண்டுகொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கங்கள். போயிட்டு வரோம். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 021-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 021-222-3536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.